சொர்க்கத்துல அதிகமா இருக்கிறது ஏழைகள். ஏழைகளை எப்பவும் புறக்கணிக்காதீங்க. ஏழைகளா ஒதுக்கப்படக்கூடியவங்க நினைக்காதீங்க. இவரு ஏழையா இருக்கிறாரு, இவரோட என்ன ஒட்டு உறவு அப்படின்னு சொந்தக்காரங்களும் நினைக்கிறாங்க. சொந்தமா இருப்பாங்க, மந்தமா இருப்பாங்க. ஏழைங்கிறதுனாலே ஒதுக்கி வைப்பாங்க. ஏழைகள் ஒதுக்கப்பட வேண்டியவர் இல்ல, அவர்கள் தான் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் சில ஏழை சஹாபாக்கள், அவங்க மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க, திண்ணை வாசிகளா இருக்கிறாங்க, மயக்கப்பட்டு தொழுகையிலே விடுறாங்க. அதை பார்த்த இன்னும் சில நபி தோழர்கள் சொல்றாங்க, பைத்தியக்காரங்க தொழுகையில இப்படி விழுந்துகிட்டு இருக்கிறாங்களே, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, நம்ம வாழ்க்கை தொழுகையில ஏதாவது ஒரு சத்தம் வந்துட்டா போதும், அப்படியே ஆகும்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கும் தொழுகையில இப்படி முடியல ஏன் தொழுவணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அன்னைக்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க யாரு தெரியுமா? உண்மையில் அந்த ஏழைகளுக்கு கிடைக்கப்படக்கூடிய சிறப்பை நீங்கள் அறிந்தால் நாங்களும் ஏழையாக மாற வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க திட்டுறீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஏழைகளுக்குன்னு இஸ்லாத்துல கண்ணியம் இருக்கு, கௌரவம் இருக்கு. அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தி சொர்க்கத்தில் அவங்கள முன்னாடி அனுப்புவான். பணக்காரவங்களை விட அவங்க 500 வருடங்களுக்கு முன்பாகவே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஏழைகள் தான் சொர்க்கத்தில் நிறையவும் இருப்பாங்க. அப்ப நாம ஏழைகளா இருக்க காரணத்தினால அதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்ய போறோம் நினைக்க வேண்டியதில்லை. இது சிறப்பு என்று நாம் நினைக்கணும். அதுக்காண்டி நாம வாழ்க்கை தேவைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு ஏற்படுத்தணும். இருந்த போதிலும் இந்த நிலை ஏற்படும் போது அதை நினைத்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல செல்வந்தர்களும் அவங்களை ஒதுக்கவே கூடாது. அது உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவன்ட்டெல்லாம் போய் என்ன பேச்சு, இவனா ஒரு ஆளா அப்படி நினைக்க கூடாது.